ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வெட்டி ஒரு 67 days ஆகிருக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த குறிப்பு லைட்டாக வரும்போது ஒரு அரை கை யூரியா போட்டால் போதுமானது. இன்னொரு யூரியா போடும்போது ஒரு 30 டேஸில் அடுத்த கட்டிங்க்கு வந்துடும். ஸோ இது வந்து யூரியா போடுறோம். இந்த ஆடுடைய வேஸ்ட் இருக்கு இல்லையா, ஆட்டுப்புழுக்க, அதுவும் போடலாம். அது இன்னும் போட்டால் இன்னும் நிறையா வளரும். ஸோ அது இன்னும் நம்ம இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. இது கூட ஒரு கட்டிங் இருக்குது, ரெண்டாவது கட்டிங் வந்து போகுது. ரெண்டாவது கட்டிங்காக போட்டுட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் குத்து பெருசாகட்டும். இப்போ குத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் கிளைகள் நிறையா வரும். இப்போ ஒரு குத்து நம்ம வெட்டினோம்னாவே ஒரு 2 ஆட்டு 3 ஆட்டுக்கு சரியாக போயிடும். அதனால் வந்து நம்ம இன்னும் தீனி அதிகமாக கொடுக்கல. கொஞ்சம் லைட்டாக யூரியா போட்டு இந்த அடி குத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகட்டும் அப்படிங்கிற கான்செப்டில் பண்ணோம். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கட்டிங் முடிச்சுட்டு ரெண்டாவது கட்டிங் ஒரு 3 மாதம் ஆகிடுச்சு. அடுத்த கட்டிங்கில் தான் வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகும். இந்த அடி தண்டுலாம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து ஒரு காற்று அடிச்சு ஒரு வச்சப்போ இருக்கும், லைட்டாக தான் மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் காற்றுக்கே எல்லாம் சாய்ஞ்சி போச்சு இதில். ஸோ அதெல்லாம் இப்போ நேரம் இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடி தண்டு வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் கீழே அதிகமாக கொடுத்தோம்னா இன்னொரு 4-5 குட்டி சேர்த்து கூட கிடைக்கும். ஐட்டம் நல்லா வரும். இது வந்து யூரியா இப்போ போடுறோம். ஆக்சுவலாக நம்ம இந்த இதுக்கு போட தேவையில்லை. இந்த ஆட்டோடைய வேஸ்ட்டே போட்டோம்னா நல்லா வரும். அதை நம்ம அடுத்த கட்டிங்கில் தான் போட முடியும். இப்போ போட்டோம்னா எல்லாம் கடுக்கடன்னு வளர்ந்து இருக்கிறது எல்லாமே வளர்ந்துடும். இல்லை இதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நம்ம பச்சை தீவனம் இல்லாமல் வெறும் அடை தீவனம் வச்சு நம்பி ஆடு வளர்க்குறான்னு இறங்குறது வந்து அது சரியாக இருக்குமோ எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அது வாங்க முடியாது. எனக்கு நான் வந்து ஒரு 60 ஆட்டுக்கு 95 நாள் சொன்னேன்ல, 95 நாளில் அடை தீவனம் மட்டுமே 1,20,000 வாங்கிக்கிறோம். அதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஒரு 15 to 16 குட்டி தான் வந்து ஒரு 25 கிலோக்கு மேலே வந்துருக்குது. தீனியெல்லாம் ஒரு 16, 17, 19 இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம அது கணக்குப்படி பார்த்தோம்னா இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக நம்ம வளர்க்கணும். அப்படிங்கும்போது இன்னொரு அடை தீவனம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 50,000 ஆகிடும். கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஆட்டுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்க வேண்டியது வரும். நீங்கள் 60 ஆடு விற்கும் போது ஒரு ஆடு 12,000 விற்கணும்னா கூட ஒரு 7.5 லட்ச ரூபா அந்த ரேஞ்சு வரும். இப்போ முதலீடு தீவனம்லாம் பார்த்தா கடைசியில் 1 லட்ச ரூபா கூட நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ அடை தீவனம் கொடுக்கலாம், பச்சை தீவனம் சேர்த்துக்கிறது நல்லது. அதே போல் 100 நாள்ன்றதா 100 நாள் எய்ம் பண்ணி வளர்க்குறதுக்கு யாரும் பிளான் பண்ண முடியும். அது வந்து சரியாக வராது, ஏமாந்துருவோம். கூட 100 நாளில் வச்சோம், ஒரு லோன் வாங்கி பண்ணுறீங்க, ஒரு கடன் வாங்கி பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ 100 நாளில் அந்த கடன் வாங்கிட்டு கொடுக்குறதுக்கோ அது வந்து நமக்கு சிரமப்பட வேண்டியது வரும். 100 நாள் எய்ம் பண்ணாதீங்க, கையில் கொஞ்சம் முதலீடு போடுங்க, ஃபுல்லாக லோன் போடுறேன், இது கடன் வாங்கி வளர்க்குறேன்ற கான்செப்டில் போகணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டை. இது உங்களுடைய இது பாருங்கள். இப்போ வந்து இந்த பறன் போட்டதை பற்றி சொன்னேன். அது எல்லாம் பொறுமையாக பண்ணலாம். பறன் வந்து முதலீடு போடலாம், கை காசு இருக்கிறவங்க பண்ணலாம். லோன் போட்டு பறன் போட்டு வெறும் அடர்த்தி ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து சரியாக இருக்குமான்னு தெரியல. ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்குறேன், யாரும் ஒரு 8 கிலோ வருது மாதம், 9 கிலோ வருதுன்னு லைவாகவே காட்டுறாங்க. பட் அது எப்படின்னு தெரியல. ஒருவேளை அது நிறைய அடர்த்தி ஒன்று கொடுக்குறாங்களா, ஒரு ஆட்டுக்கு 1 கிலோ 1.5 கிலோ கணக்குலாம் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம். நம்மளும் ஒரு இப்போ இந்த அடுத்த பேட்சில் ஒரு 10 ஆடை தனியாக விட்டு ஒரு ஆட்டுக்கு டெய்லி காலைல 1 கிலோ நைட்டு 1 கிலோ கொடுத்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் மயமாக இருக்குது. ஏன்னா ஒரு 2 ஆடு கெட்டு போனதை வயிற்று பிடிச்சி பார்த்தா உள்ளே எல்லாம் தின்னதெல்லாம் அப்படியே முடிச்சு வச்சுருங்க. அதனால் வந்து அது நம்ம எந்த அளவுக்குன்றது தெரியல. இருந்தாலும் அடுத்த வீடியோவில் ஒரு 5 ஆடை தனியாக போட்டு கொடுத்துதான் பார்ப்போம். ஒரு மாதத்துக்கு 8 கிலோ வருது. சரி, அப்படியே 8 கிலோ வந்தாலும் ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு 2 கிலோன்னா இப்போ இருக்கிற கணக்கே 100 நாளைக்கு ஒரு ஆடு வந்து 1.5 மூட்டை தரணும். 2 லட்சத்தி சாரி 1.5 மூட்டை 1 மூட்டை 1,500 ரூபாயா, 2,250 2,300 ரூபாய்க்கு இருக்குது. 1 கிலோ போட்டியும் வச்சுக்கோங்க, 2.5 மூட்டை இருக்குது. ஒரு ஆட்டுக்கே 4,000 4,500 ரூபா அடர்த்தி நம்ம மாதிரி வரும். அதையும் ஒரு ட்ரைன் பார்க்குறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.